Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஜனவரி 31st பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் ரிசல்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண மறந்துட்டேன் फ्रेंड्स. ஆல்ரெடி எல்லாரும் செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத செக் பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்கிறேன். அதை டச் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. சோ தேவைப்படுறவங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF வந்து ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் கவுன்சிலிங் 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. செலக்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் ப்ரோஃபார்மா ஃபார்ம் A கொடுத்திருக்காங்க, ஃபார்ம் B கொடுத்திருக்காங்க. ஹியரிங் இம்பேர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு செலக்ஷன் லிஸ்ட் செப்பரேட்டா இருக்கு. அதே தமிழ் மீடியம்க்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ் இங்கிலீஷ் மீடியம்க்கு செப்பரேட்டா வந்து லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து தனியா இருக்கு. இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி தமிழ் மீடியம்க்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் இம்பேர்மெண்ட் தமிழ் மீடியம் செலக்ஷன் லிஸ்ட். ஸோ யார் எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்களோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோட நேம்லாம் இருக்கும் உங்களை அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் போயிட்டு அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேட் அண்ட் டைம் ஆல்ரெடி வெப்சைட்ல போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா போகும்போது 10th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். அதே போல ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்க டிகிரி சர்டிபிகேட் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கானது, MPhil முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கானது எல்லாமே நீங்க ஒரிஜினல் அண்ட் போட்டோ காப்பி ரெண்டுமே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க D.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சதுக்கான சர்டிபிகேட்ஸும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட், NCC NSS ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தீங்கன்னா அதுக்கானது, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் நீங்கள் கொண்டு போகணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வந்து கொண்டு போகணும், கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு 2 ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருந்தேன். A and B 2 ஃபார்மே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் டிராஃப்ட் ஃபார் 35,550 வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ₹15,550 ஒன்லி ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி யார் எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்களோ நீங்கள் வந்து இமீடியட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான டைமில் போய்ட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.